கையே இல்லாத ஸ்டூடெண்ட் +2 எக்ஸாமில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. நம்ம சிஎம் ஸ்டாலின் இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எவ்வளோ மார்க் எடுத்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2 கையுமே இல்லை, அப்படி இருந்துமே இவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டூடெண்டோட பேர் பார்த்தீங்கன்னா கீர்த்தி வர்மா. கிருஷ்ணகிரியில் தான் வந்து இருக்காரு. பிறக்கும் போதே வந்து இவருக்கு வந்து கையே இல்லை. சின்ன வயசுல இருக்கும்போது இவரோட அப்பா வந்து இறந்துட்டாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து இவர் படிச்சது எல்லாமே. இவரோட அம்மா வந்து ஹெல்ப்னால தான் இவர் வந்து படிச்சிருக்காரு. ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஸ்டடீஸை மட்டுமே வந்து பாதியில் விடாமல் கண்டினியூ பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. +2ல இவர் வந்து 471 மார்க் வந்து வாங்கியிருக்காரு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவருக்கு 2 கை இல்லாதனால ஒரு வேலை செய்யணும்னா யாராவது ஹெல்ப் பண்ணணும், அந்த நிலைமையில தான் இவர் வந்து இருக்காரு. இவருக்கு வந்து சொந்தமா வீடு இல்லை, அதே மாதிரி கீர்த்தியோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து படிச்சுட்டு இவர மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதனால கீர்த்தி வர்மா வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காரு. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி இவர் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ வந்து சோஷியல் மீடியால வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. நம்ம சிஎம் ஸ்டாலினோட அட்டென்ஷனுக்கே வந்து இந்த வீடியோ வந்து போயிருக்கு. இவர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ. அதுக்கப்புறம் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அழுகாத தம்பி, மினிஸ்டர் சுப்பிரமணியம் வந்து உங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு இமிடியேட்டா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. 2 கை இல்லாம 471 மார்க் வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீர்த்தி வர்மா. நீங்க இதே மாதிரி எல்லாத்துலயுமே வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே வந்து ப்ரே பண்றோம். நமக்கு எல்லா சௌகரியங்களும் இருந்துட்டும் நம்ம வந்து மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. பட் கீர்த்திக்கு வந்து அப்படி இல்லை, எதுவுமே இல்லாம வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. கீர்த்தி மாதிரியே நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணி லைஃப்ல வந்து முன்னேறணும். எந்த தடையும் வந்தாலுமே தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணணும். எதுக்குமே வந்து பயப்படக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.